ரைட். 9th அதே பார்த்ததெல்லாம் ரிவிஷன் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா இருக்கிறத கவர் பண்ணிக்கலாம். அணுவோட அமைப்பு பார்த்தோமா? அணு அமைப்பு என்னென்ன இருக்குது ஒரு அணுவில்? அணு அமைப்பில் கேட்குறேன். அணு உட்கரு, எலக்ட்ரான் ஆர்பிட்டா, கரெக்டா? அணு உட்கருவில் யார் யார் இருப்பாங்க? எலக்ட்ரான் ஆர்பிட்டாவில் எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரான் ஆர்பிட்டாக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோம் நேற்று. ஆற்றல் மையம், ஆற்றல் மட்டம். மையம் இல்லை, ஆற்றல் மட்டம், எனர்ஜி லெவல். சரியா? முதல்ல இருக்கிறது ஒன்று, ரெண்டாவது. ஒரு இதில் எத்தனை ஆட்டம் இருக்கலாம்? என்னாச்சு சல்மான்? ஒரு இதில் எத்தனை எலக்ட்ரான் உட்காரலாங்கிறது என்னது? கெப்பாசிட்டி. அது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 2n². முதல் ஆற்றல் மையம், அதில் எத்தனை எலக்ட்ரான் உட்காரலாம்? ரெண்டாவதுல, மூணாவதுல 8, 18. நாலாவதுல 2 × 4². நானாங்க 16, 2 32. ஓகேவா? சரி. முதல் இதை தவிர மற்றதெல்லாம் எத்தனை எலக்ட்ரான் ஃபில் ஆனதுக்கப்புறம் அடுத்த இது ஓப்பன் ஆகும்? 8 ஃபில் ஆனோன்னு அடுத்த லெவல் ஓப்பன் ஆகி. இப்போ மூணாவது இதில் 18 உட்கார முடியும். 8 ஃபில் ஆனோன்னா 4 உட்காந்துடும். 4வது ஆற்றல் மட்டும் ஓப்பன் ஆயிரும். சரியா? அப்புறம் 4வது ஆற்றல் 8 ஃபில் ஆகிறதுக்குள்ளே இது 8லேருந்து 18 ஃபில் ஆயிரும். புரிஞ்சுதா? 4வது ஆற்றல் மையத்தில் 32 உட்காரலாம். 8 ஃபில் ஆகிறதுக்குள்ளே 3வது ஆற்றல் மையத்தில் 8 ஃபில் ஆனவனா 4 ஓப்பன் ஆயிடுச்சுல. சரியா? இந்த 4வது ஆற்றல் மையத்தில் 1லேருந்து 8 ஃபில் ஆகிறதுக்குள்ள ஒவ்வொன்றா ரொம்பி 3வது ஆற்றல் மையத்தோட கெப்பாசிட்டி எவ்வளவு? 18 ஃபில் ஆயிரும். 4வதுல 8 ஃபில் ஆகிறதுக்குள்ளே அது 18 ஃபில் ஆகி 4வதுல 8 ஃபில் ஆயிடுச்சுன்னா அடுத்த 9வது என்ன ஆயிரும்? அடுத்த ஆற்றல் மட்டும் ஓப்பன் ஆயிரும். அடுத்த எத்தனாவது ஆற்றல் மையம் மட்டும்? 5. 5². 5 × 25, 25. 25 2 எவ்வளவு? 50 பேர் உட்காரலாம். அந்த மாதிரி புரிஞ்சிட்டே வாங்க. கெமிஸ்ட்ரி ஒன்றுமே கிடையாது. சரி, இந்த கதையெல்லாம் பார்ப்போம். அணுக்கரு கண்டுபிடிப்பு. ரூதர் போட்டு தான் என்ன பண்ணுவார்? அணுக்கருவை கண்டுபிடிச்சிடுவார் மையத்தில். அதுக்கு முன்னாடி ஜே தாம்சனு அந்த பூசணிக்காய், தர்பூசணி, அந்த கதையை சொல்லியிருப்பார். இல்லை மையத்தில் தான் என்ன இருக்குது? அணுக்கரு. இங்கே தான் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. அதை சுற்றியில் என்ன இருக்கும்? நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பார். யார் கண்டுபிடிச்சார்? லூதர் போர்ட், நியூசிலாந்து நாட்டுக்காரர். 1911. அதெல்லாம் தேவையில்லை. ஆல்ஃபா துகள்னா என்ன? பாசிட்டிவ். அதாவது ஹைட்ரஜன் ஆட்டமு. ஹைட்ரஜன் ஆட்டமில் எதை மட்டும் தூக்கியாச்சு? எலக்ட்ரானை தூக்கியாச்சு. இது பாசிட்டிவ் ஆயிரும். ஒரு புரோட்டான் மட்டும் இருக்குது, பாசிட்டிவ். ஆல்ஃபா துகள், அதோட சிம்பிள் தானே அது ஆல்ஃபா. பின்னாடி ஒரு டேபிளே வரும், அதை பற்றி பார்ப்போம். இன்னொன்று என்ன பார்த்தோம்? ஆல்ஃபா துகள் இருக்கு இல்லையா, அந்த கதிர், ஆல்ஃபா கதிருக்கு என்ன பேர் பார்த்தோம்? ஆனோட கேத்தோடா? கேத்தோடு எலக்ட்ரான்ஸு. ஆனோடு. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, விட்டுருங்க. இதனால் ரூதர் போர்டு என்ன கண்டுபிடிக்கலைன்னா, நடுவில் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது, ஓகே. சுற்றிலும் அந்த நெகட்டிவ் எனர்ஜி சுற்றிட்டு வருதில்ல எலக்ட்ரான்ஸு, அது ஏன் சுற்றுது அப்படின்னு அவர் சரியாக சொல்ல தெரில. அவர் சொல்லியிருக்க மாட்டார் இது நெகட்டிவ். பட் அந்தளவுக்கு தேவையில்லை, விட்டுருங்க. ரொம்ப டீட்டெயிலாக போட வேணாம். அடுத்து போர், டென்மார்க் நாட்டை சேர்ந்தவர், நீல்ஸ் போர். இவர் தான் புதுசு ரூதர் போர்ட்லேருந்து இதை ஃப்ரேம் பண்ணுறாரு. அவர் சொன்னார்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். சென்டரில் தாயா பாசிட்டிவ் எனர்ஜிலாம் இருக்குது, ஓகே. எலக்ட்ரான் இருக்குல்ல, எலக்ட்ரான் இந்த ஆர்பிட்டா இவர் தான் சொல்கிறார்.
யார் சொல்கிறா? நீல்ஸ் போர் தான் முதல்ல ஆர்பிட்டுன்னு ஒன்று சொல்கிறார், ஆற்றல் மையம். அந்த ஆற்றல் மையத்தில் தான் என்ன ஆகுது? எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்கிறார். யார் சொல்கிறா? நீல்ஸ் போர். முதல் ஆற்றல் மையத்துக்கு கூடு அப்படின்றாங்க, ஷெல் இங்கிலீஷில், கூடு. ரெண்டாவது எல் கூடு, மூணாவது எம் கூடு, நாலாவது என் கூடு, கேஎல்எம்என். ஃபஸ்ட்டு கூடு வந்து என்னது? கே. ரெண்டாவது எல்எம்என். அதில் எத்தனை எலக்ட்ரான் உட்காரலான்னு ஃபார்முலா பார்த்தோம்ல, ரைட். இதில் கே வந்துட்டு எனர்ஜி கம்மியாக இருக்கும், அதோட எனர்ஜி இதில் அதிகமாக இருக்கும், அதோட இதில் எனர்ஜி அதிகமாக இருக்கும், அதோட இது எனர்ஜி. இப்போ புதுசாக ஒரு கூடு உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க, வெளியிலேருந்து எனர்ஜி உள்ளே இழுத்துக்கும் இந்த கூடு. போனதில் நேற்று பார்த்தோமா சோடியமா, கடைசியில் ஒன்று இழந்துட்டு ஒரு கூடு என்ன ஆயிரும்? டெஸ்ட்ராய் ஆயிரும். அது அப்போ உள்ளே இழுத்த எனர்ஜி என்ன பண்ணும்? அந்த ஆர்பிட் உடஞ்சிதுன்னா எனர்ஜியை வெளிவிடும். இப்போ புதுசாக நாலு இருக்குது, அஞ்சாவது ஒரு கூடு உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க, இது என்ன பண்ணும்? வெளியிலேருந்து வெப்பத்தை உள்ளே இழுத்துக்கும், ஆற்றலை உள்ளே இழுத்துக்கும், ஃபுல்லாக ஆற்றல் இருக்கும். அந்த ஆற்றல் தான் என்ன ஆகும்? அஞ்சாவது கூட்டில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அவங்க சுற்றி சுற்றி வருவாங்க. ஏன்னா இவர் பார்த்தாலும் ரூதர் போர்டு சுற்றியில் நடுவில் வந்துட்டு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது, சுற்றிலும் எலக்ட்ரான் சுற்றிட்டு வருதுன்னு சொன்னாங்க. சரி, இப்போ வண்டி பைக் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பெட்ரோல் போட்டாச்சு, எனர்ஜி இருக்குது. பெட்ரோல் தீர்ற வரைக்கும் தான் என்ன ஆகும்? வண்டி நீங்கள் ஓட்ட முடியும். பெட்ரோல் தீர்ந்துருச்சுன்னா அதுதான் அவர். அப்போ எலக்ட்ரான் சுற்றுதுன்னா எனர்ஜி வேணும்ல அதுக்கு, அப்போ தீர்ந்து போயிருமே என்னன்னு கேள்வி கேட்குறாங்க. அதான் ஒரு பதில் தெரில அவருக்கு, ரூதர் போர்டுக்கு. எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டே இருக்குது, ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிருந்தோம்? எலக்ட்ரானு கீழே விழுந்துடணும், அது நடுவில் போய் விழுந்துடணும், இல்லை சுத்தாமல் நின்றுடணும். என்னடான்னு கேட்குறாங்க. அதான் நீல்ஸ் போர் சொல்கிறாரு, ஆற்றல் மட்டம். புதுசாக ஆற்றல் மட்டம் உருவாகும் பொழுது வெளியிலேருந்து எனர்ஜி எடுத்துக்கும், அந்த ஆற்றல் அதுக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ அந்த ஆற்றல் மட்டத்தில் அந்த பர்டிகுலர் எலக்ட்ரான்ஸ் என்ன அவங்க சுற்றி சுற்றி வரும் அப்படின்னு சொல்லுவார். யார் சொல்லுவா? நீல்ஸ் போர் சொல்லுவார். ரூதர் போர்டோட சேர்த்து சொல்கிறார். எனர்ஜி லெவல் கேளுங்க, என்ன டவுட் இருந்தால் கேளுங்க. சரி, படிங்க, படித்து பாருங்கள், அதெல்லாம் சொல்கிறார். அடுத்தது ஆற்றல் மட்டம். ஓகேவா? ஆற்றல் மட்டம்ன்ற கான்செப்டை கொண்டு வந்தவர் யார்? நீல்ஸ் போர். நியூட்ரான் கண்டுபிடிப்பு பேரை மட்டும் பார்த்துருப்போம். நியூட்ரான் என்ன கிடையாது? பாசிட்டிவ் எனர்ஜியும் கிடையாது, நெகட்டிவ் எனர்ஜியும் கிடையாது, ரெண்டு பேலன்ஸு, ஜீரோ. ஜேம்ஸ் சாட்விக் தான் கண்டுபிடிக்கிறார். எதை? நியூட்ரானை கண்டுபிடிக்கிறார். நியூட்ரானம் பண்புகள். இத்துகள் காந்தப்புலத்தினால் மிளக்கமடைகள். ஏன்னா என்ன கிடையாது? அது பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. மின் சுமையற்ற நடுநிலையான துகள். அதோட நிறை நேற்றே பார்த்துருப்போம். இப்படியும் சொல்லலாம், 1.676 × 10⁻⁻24 கிராம் அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்துட்டு ரூதர் போர்டு ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு, நடுவில் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது, சரியா? கட்டாயம் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி நிறையா, அதெல்லாம் பிரித்து வைக்கிறதுக்கு ஒரு நியூட்ரல் எனர்ஜி ஒன்று இருக்கணும், அதோட ஒரு பார்ட்டிகிள் இருக்கணும்னு ரூதர் போர்டே சொல்லிட்டாரு. அதை ப்ரூவ் பண்ணது யார்? அவரோட ஸ்டூடெண்ட்டு ஜேம்ஸ் சாட்விக். உங்களுக்கு கேட்பாங்க, நியூட்ரான் கண்டுபிடிச்சது யார்? அவ்வளோதான், வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. நியூட்ரான் எப்படிப்பட்டது, அதோட நிறை எவ்வளவு, இதெல்லாம் ஃபேக்டில் கேட்பாங்க. அடுத்தது அடிப்படை துகள். இப்போ யார் யார்? புரோட்டானு, எலக்ட்ரானு, நியூட்ரான். புரோட்டானை யார் கண்டுபிடிச்சா? கோல்ட்ஸ்டீன். ரூதர் போர்டா? நடுவில் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குதுன்னு சொல்லியிருப்பார், அவ்வளோதான் ரூதர் போர்டு. ஓகேவா? எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது, நியூட்ரானை கண்டுபிடிச்சது சாட்விக். ரூதர் போர்ட்டோட இவர். ரைட், இதெல்லாம் நேற்றே பார்த்துருப்போம். இதை எழுதும் பொழுது இப்படி எழுதுவாங்க, ஏன்னா இதுக்கு நிறை கிடையாதா, அதனால் ஜீரோ.
-1 அதோட இது. நியூட்ரான் 0, பாசிட்டிவ் எனர்ஜியும் கிடையாது, நெகட்டிவ் எனர்ஜி கிடையாது, நியூட்ரல் 0, நிறை 1. சரியா? ஹைட்ரஜன் என்ன அர்த்தம்? அதான் புரோட்டான், அதான் அப்படி போட்டிருக்காங்க, பி போட்டிருக்காங்க. புரோட்டானில் பி. நிறை என்ன இருக்கும்? 1 பாசிட்டிவ், இது பாசிட்டிவ் எனர்ஜி, +1, ப்ளஸ் போட தேவையில்ல, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அணு நிறை மதிப்பு பாருங்கள், இதெல்லாம் 1 அணு நிறை மதிப்பு, இது 2க்கு ஒவ்வொன்று. அதனால தான் நிறை எடுத்துக்கிறாங்க. அணு நிறை என்ன பண்ணுவாங்க? ஒரு அணுவில் எத்தனை புரோட்டான், எத்தனை நியூட்ரான். இதில் 1000 இந்த ஒரு அணு நிறை எடுத்து, ஒரு புரோட்டான் எடுத்து 1837 சம பங்கால் வெட்டி ஒரு பங்கு எடுத்தோம்னா அதை தான் எதோட நிறை? அணு நிறை, எலக்ட்ரானோட நிறை. அதனால தான் என்ன பண்ணிக்குவாங்க, எலக்ட்ரானை வந்துட்டு அணு நிறை கால்குலேஷன் பண்ணுறப்ப எடுக்க மாட்டாங்க. 2 கட்டமைப்பு பாகங்கள் உள்ளன. ஆமாவா? என்னென்ன? அணுக்கரு, எலக்ட்ரான் சுற்றுவட்ட பாதை. இதில் எது அதிக இடத்த எடுத்துக்கும்? எலக்ட்ரான் சுற்றுவட்ட பாதை தான். மையத்தில் அணுக்கரு இருக்கும். பட் அந்த அணுவினுடைய என்டையர் நிறை எங்கே இருக்கும்? அந்த மையத்தில் தான் இருக்கும், சின்ன இடத்துல. பெரிய இடத்த யார் பிடிச்சிருப்பா? எலக்ட்ரான் ஆர்பிட்டா. இது மாதிரியே தான் பிரபஞ்சத்தில் வெறும் 4% தான் என்னது? பருப்பொருள். 96% என்ன கிடையாது? ஸ்பேஸ், வெற்றிடம். பிரபஞ்சத்தோட பெருசு எதுவும் இல்லை. இங்கிலீஷில் பிரபஞ்சத்துக்கு யூனிவர்ஸ். சரியா? நியூக்ளியஸ். இதில் நியூக்ளியான்கள்னு யாரை சொல்லுவாங்க? புரோட்டானையும் நியூட்ரானையும். ஆர்பிட், எலக்ட்ரான் ஆர்பிட், அதெல்லாம் நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான். அது போக நிறைய பேர் இருக்காங்கன்னு சொன்னேன்ல, இன்னும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. மேசான், நியூட்ரினோ, ஆன்டி நியூட்ரினோ, பாசிட்ரான், இன்னும் நிறையா இருக்குது. இவங்களாம் காட் பார்ட்டிகள். இன்னும் அவங்களாம் கண்டுபிடிக்கல. அவங்களோட கேரக்டர்லாம் இன்னும் நமக்கு தெரியல. கண்டுபிடிச்சிட்டாங்க, கேரக்டர் தெரியல. எலக்ட்ரானோட கேரக்டர் கண்டுபிடிச்சதே நம்ம இவ்வளோ பொருள் தயாரிச்சிட்டோம். ஃபேன் ஓடுறதுலேருந்து கார் ஓடுறதுலேருந்து எல்லாம் அதுதான் எலக்ட்ரான். என்ன கவின்? ஆமாவா? ஃபேன் எப்படி ஓடுது? மின்சாரம்னா என்ன? நேற்று வந்தீங்களா? மின்சாரம்னா என்ன? வெரி குட். அணுவில், சரி, அணுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் என்ன ஆகும்? ஓடும், நிற்காமல் ஓடும். எதில்? மெட்டல்லையா, நான் மெட்டல்லையா? மெட்டலில். அப்போது அது வெப்பமடையும், காந்த புலத்தை பெறும், வேதிவினை நிகழ்த்தும். இந்த 3 பயன்படுத்தி தான் இத்தனை பொருளை நம்ம இயக்குறோம். ஃபேன் ஓடுறதுலேருந்து, லைட் எரியல், டிவி தெரியலேருந்து எல்லாமே. எலக்ட்ரானோட கேரக்டர் கண்டுபிடிச்சது இவ்வளோ வேலை பண்ணுறோம். அப்போ இன்னும் நிறையா பார்ட்டிகள் இருக்குது. அதோட கேரக்டர்லாம் கண்டுபிடிச்சா எங்கேயோ போகுது. குவாண்டம் தியரி அப்படின்னு ஒன்று, அது ஒன்று போயிட்டுருக்கு. அதை வச்சு கண்டுபிடிக்க போகிறாங்க. அதை கண்டுபிடிச்சானாக்கா ஒரு சின்ன பேட்ரி இருக்குல்ல, நம்ம செல்ஃபோன் சார்ஜ் போடுறோம்ல, அதில் ஒரு தடவை சார்ஜ் போட்டிங்கனாக்கா ஒரு 50-60 வருஷத்துக்கு ரீசார்ஜே பண்ண வேண்டாம், சார்ஜே போட வேண்டாம். அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சயின்டிஸ்ட். இங்கே போய்ட்டு இதெல்லாம் நியூஸ் பேப்பரில் வரும். இதை படிச்சுட்டு கரண்ட் அஃபேர் நியூஸ் படிச்சுட்டே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த நாலேஜெலாம் கெயின் ஆகிட்டே இருக்கும். அதான் கரண்ட் அஃபேர். அதுக்கு ஒரு புக் வாங்கி படிச்சுட்டு இருக்கக்கூடாது. சரியா? அதான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கரண்ட் அஃபேருக்கு ஒரு புக் வாங்கி அவங்க கொடுக்குற தியரியை படிச்சுட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் நீ இந்த பேசிக்கை புரிஞ்சுக்கிட்டே நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு வரணும். அப்போ இது ரிலேட்டட் தான் அங்கே வரும். இங்கே படித்தோம்ல, இதுதான் இதை பற்றி தான் பேசுகிறான். ரைட், ஓகே, தெரியும். அணு எண்ணுக்கு Z ஃபார்முலா, நிறை எண்ணுக்கு A. அணு எண்ணா என்ன? ஒரு அணுவில் எத்தனை புரோட்டான் இருக்குது, அவ்வளோதான். அல்லது எத்தனை எலக்ட்ரான் இருக்குது. அதை வச்சு என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கலாம். அதோட வேதிவினை யார் கூட யார் சேருவாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். முதல் ஆர்பிட்டில் 2 உட்காந்துக்கும், 2வது ஆர்பிட்டில் எத்தனை எலக்ட்ரான் உட்காரும், இந்த அணு இன்னொரு அணு கூட சேருமா சேராதா அப்படிங்கிறலாம் எதை வச்சு தான் கண்டுபிடிக்கலாம்? அணு எண்ணை வச்சு தான் கண்டுபிடிக்கலாம். ஆமாவா? இப்போ ஒரு அணுவோட அணு எண் 10, ஒரு வேதிவினையில் ஈடுபடுவாரா மாட்டாரா? கண்டுபிடிக்க முடியும். ஒரு அணுவோட எண் 10, இது வேதிவினையில் ஈடுபடுமா ஈடுபடாதா?
ஈடுபடாதா? ஏமா? உங்கள் பேர் என்ன? சசிகுமார். சொல்லுங்கள். என்ன டிபார்ட்மெண்ட்டு? கோஆப்ரேஷனா? சொல்லுங்கள். இன்னொருத்தர் நீங்களும் கோஆப்ரேஷனா? உங்கள் பேர் என்ன? பெர்னான். சொல்லுங்கள். வெரி குட். அவருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. கடைசி ஆர்பிட், முதல் ஆர்பிட்னா மட்டும் 2 ஃபில்லானால் முடிஞ்சு போச்சு, யாரு கூடயும் வினை புரிய மாட்டாங்க. அடுத்து எந்த ஆர்பிட்டாக இருந்தாலும் 8 ஃபில் ஆகிட்டாங்கன்னா யாரு கூடயும் வினை புரியாது. 8ஓட கம்மியாக இருந்தால் தான் நான் வினை புரியும். அதுக்கு தான் அந்த அணியன்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அணியனை வச்சு அவர் யாரு கூடயும் வினை புரிவாரா இல்லையா அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேவா? அடுத்தது நிறையன். அது வேறு, அதுக்கு அது ஃபிசிக்கல் கேரக்டர் வேணால் கண்டுபிடிக்கலாம், கெமிக்கல் கேரக்டர் சொல்ல முடியாது. ஒரு அணுவோட வேதி பண்பு. வேதி பண்புன்னு என்ன அர்த்தம்? வேறவங்க கூட சேருவாங்களா மாட்டாங்களா, யாரு கூட சேருவாங்க, அதை தீர்மானிக்கிறது எது? அணியன். அடுத்தது ஹைட்ரஜனில் புரோட்டான் மட்டும்தான் இருக்கும். ஆமாவா? நியூட்ரான் தேவையில்லை. அதே ஈலியத்தில் என்ன இருக்கும்? 2 புரோட்டான் இருக்கும். 2 புரோட்டான் இருக்கும். நியூட்ரான் எத்தனை இருக்கும்? 2 இருக்கும். தங்கத்தோட அணுவில் 79 புரோட்டான் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. 79 புரோட்டான்னா அணியன் எத்தனை? 79ன்னு அர்த்தம். எலக்ட்ரான் எத்தனை இருக்கும்? 79 இருக்கும். நியூட்ரான் நம்ம சொல்ல முடியாது. சொல்லலாம், நிறையன் இருந்துச்சுனாக்கா இதை வச்சு அதை மைனஸ் பண்ணி நிறையன்னு சொல்லலாம். எனவே அணுவின் உட்கருவில் இருக்கும் புரோட்டான்களின் எண்ணிக்கையே அது எவ்வகை தனிமம் என்பதை நிர்ணயிக்கிறது. அணியனுக்கு இன்னொரு பேர் என்ன? புரோட்டான் எண் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அணுவின் மொத்த நிறையினை தீர்மானிப்பது புரோட்டான் மட்டுமல்ல. ஆமாம் தானே? வேறு யார்? நியூட்ரானும். 2 நம்பரையும் கூட்டணும் நிறையன். அடுத்தது எலக்ட்ரானோட நிறைய நம்ம சேர்த்திக்க மாட்டாங்க. ஏன்? இதோட நிறை இவங்க 2 பேரும் ஒன்று நியூட்ரான் புரோட்டான். எலக்ட்ரானோட நிறை எவ்வளவு? இதில் அட்டாமிக் மாஸ் யூனிட்டில் 1800 சில்லறையில் 1 பங்கு தான். ரொம்ப ரொம்ப கம்மி நிறை. சைஸ் ரொம்ப சின்னது அப்படி வச்சுக்கோங்க. அதனால் அணு நிறையில் எதை எடுத்துக்க மாட்டாங்க? எலக்ட்ரானுடைய நம்பர்ஸை சேர்த்திக்க மாட்டாங்க. நியூக்ளியான் எண். நிறையனுக்கு என்ன பேர்? என்னது? நியூக்ளியான். நியூக்ளியான்னா என்ன? நியூக்ளியஸில் இருக்கிறவங்க தான் நியூக்ளியான்கள். புரோட்டான் நியூட்ரான். மறக்குமா இனிமேலா? இந்த மனப்பாடம் பண்ணுற கதையே இருக்கக்கூடாது. இது எப்படி வேணாலும் ஒவ்வொன்றிலையும் ஒரு மாதிரி போட்டிருக்கான். அதனால் நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம். பெரிய நம்பராக இருக்கிறது நிறையன், சின்ன நம்பர் தான் அது அணியன். நிறையனில் அணியன் கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? நியூட்ரானோட நம்பர்ஸ் கிடைக்கும். ஓகேவா? கேட்டிருக்கான். அதெல்லாம் சும்மா கொடுத்துட்டு இதோட நிறை என்னன்னு கேட்பான். சரி, புரோட்டான் இதில் எத்தனை இருக்குதுன்னு கேட்டிருக்கான். டிஎன்பிசியில் கேட்டிருக்கான். அங்கே போட்டிருப்பார். ஒரு தனிமத்தில் உள்ள அணுவின் நிறையன் மற்றும் அணியனின் வேறுபாடு தான் அது தனிமத்தில் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கை. வேறுபாடுனா என்ன பண்ணணும்? 2ஐயும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறது, மைனஸ் பண்ணி பார்க்கணும். ஒன்று எடுத்துக்காட்டாக எம்ஜின்னா என்னது? மெக்னீசியமா 1224. நியூட்ரான் எண்ணிக்கை எத்தனைமா? நியூட்ரான் எண்ணிக்கை இவர் உங்கள் பேர் என்னம்மா? நீங்கள் உங்கள் பேர்? புவனேஷ். சொல்லுங்கள். இது என்னது? அணி என்ன நிறையன்னா? அதாவது மாஸ் நம்பரா அட்டாமிக் நம்பரா? மாஸ் நம்பர். பெருசு தான் மாஸ் நம்பர். சரியா? இது சரி. அப்போ எத்தனை நியூட்ரான் இருக்குதுன்னு கேட்குறாங்க. 12. எப்படி? இதில் நம்பர் ஆஃப் புரோட்டான் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான் இருக்கும். இதில் உள்ள நம்பர் ஆஃப் புரோட்டான் எவ்வளோ? 12ன்னு நமக்கு தெரியும். புரோட்டான் எண்ணிக்கை தான் அணியன். ஸோ இதை மைனஸ் பண்ணோன்னா அது கிடைக்கும் நமக்கு. இதெல்லாம் போட்டு பார்த்துக்கங்க. இதில் எத்தனை நியூட்ரான் இருக்குது? 14. இதில் எத்தனை நியூட்ரான் இருக்குது?
16. இதில் இது ஆஸ்மீனியமாக ஏதோ ஒன்று வருது. 76 பாருங்கள். புரோட்டான் 76 தான் இருக்குது. அது எத்தனை இருக்குது பாருங்கள். அதில் 140 சில்லற 114 114. சரியாக போயிடுச்சு. இதில் 30. அதான் சொல்லியிருப்பேன். சின்ன நம்பராக இருக்கும் பொழுது நம்பர் ஆஃப் புரோட்டான் நம்பர் ஆஃப் நியூட்ரான் ஈக்குவலாக இருக்கலாம். பெருசாக அணுவோட சைஸ் பெருசாக என்ன ஆகும்? நிறைய, அதாவது சார் நியூட்ரானுடைய நம்பர்ஸு புரோட்டானோட டபுளாக கூட இருக்கும். சரியா? அப்போ தான் பேலன்ஸ் பண்ண முடியும். இது நமக்கு தேவையில்லை. ஒரு தனிமத்தின் அணுவின் நிறையன் 39, நியூட்ரான்களின் எண்ணிக்கை 20 எனில் அணு எண்ணை கணக்கிடுக. என்ன அணு எண்? இவ்வளோ நேரமா அணு என்னன்னு அர்த்தம்? புரோட்டானுடைய நம்பரு, நியூட்ரானுடைய நம்பர் கொடுத்துட்டான், நிறைய எண் கொடுத்துட்டான், மைனஸ் பண்ணால் அணு எண் கிடைக்க போகுது. என்னது? 19. எலக்ட்ரான் எத்தனை இருக்கும்? அடுத்த ஸ்டெப் போய் கேட்கலாம். 19. இதை கேட்காம அதை கேட்பான். கேள்வி கேட்கணும். இப்படின்னா என்னென்னு உங்களுக்குள்ளே கேள்வி கேட்டிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். கேள்வி ஐயோ இந்த மாதிரி கேள்வி படிக்கலையேன்னு எங்கேயும் யோசிக்காதீங்க. இப்படின்னா என்ன கேட்குறான் அப்படி கேட்கணும். ஆட்டிடியூடை மாற்றுங்க. ஐயோ இந்த கேள்வி எங்கேயாவது படிக்கலையே அப்படின்னு மாற்றினீங்கன்னா ஆன்சர் வராது. இப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கணும். உங்கள் மூளை சொல்லணும். இப்படின்னா இது சரி என்ன கேட்குறான் ரைட். கேள்வி கேட்கணும். அணுக்களில் எலக்ட்ரான் பர்வியூ அதை நம்ம தான் பேசியாச்சு எல்லாம். அது நீங்கள் சும்மா போய் அதுக்கான ஃபார்முலா தான் என்னது? 2n². முதல் ஆர்பிட்டை கேன்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது ஆர்பிட்டை எல், எம், என் அந்த மாதிரி போகும். என்னோட மதிப்பு முதல் ஆர்பிட்டுக்கு 1 போட்டோன்னா 2. இல்லை முன்னாடி சொல்லிட்டீங்க நீங்கள். அஞ்சாவது ஆர்பிட்டில் எத்தனை இருக்கும்? அதாவது எலக்ட்ரான் உட்காரதுக்கான கெப்பாசிட்டி. அத்தனை எலக்ட்ரான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எலக்ட்ரான் உட்காரதுக்கான கெப்பாசிட்டி அஞ்சாவது லெவலில் இருக்கும் 50. என்ன சொல்கிறாங்க? ஏதோ ஒன்று எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கால்சியம்னுடைய அணு எண் 20. கால்சியம் என்னது? சிஏவா 20. அப்போ எலக்ட்ரான் எத்தனை இருக்கும்? 20 இருக்கும். அப்போ முதல் ஆர்பிட்டில் 2 போயிடும், அடுத்த ஆர்பிட்டில் 8, அடுத்த ஆர்பிட்டில் 8, அடுத்த ஆர்பிட்டில் 2. சொன்னல இங்கே எத்தனை இருக்கலாம்? மூணாவது ஆர்பிட்டில் 12 பேர் உட்காரலாம். ஆனால் 8 ஃபில் ஆனவொன்னா அடுத்து ஓப்பன் ஆயிரும். கால்சியம் சொல்லுங்க பார்ப்போம். உலோகமா அலோகமா? கால்சியம். அங்கே பார்த்து சொல்லுங்கள். ஏன் மெட்டல்? அது ஓகே, அது அடுத்தது. இங்கே வச்சு சொல்லுங்கள். கடைசி ஆர்பிட்டில் 3 எலக்ட்ரான் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னாக்கா அது என்னது? உலோகம். 4 அதுக்கு மேலே இருந்துச்சு கடைசி ஆர்பிட் அப்படின்னா அது அலோகம். அலோகம் என்ன பண்ணும்? எலக்ட்ரானை வாங்கிக்கும். வாங்கிட்டு என்ன அயனியாக மாறும்? எதிர் அயனியாக மாறிடும். உலோகம் என்ன பண்ணும்? எலக்ட்ரானை விட்டு கொடுத்துரும். விட்டு கொடுக்குற அதே டைமில் என்ன ஆகும்? கடைசி ஆர்பிட் கட் ஆயிரும். இப்போ கால்சியம் இருக்கா? இந்த 2 எலக்ட்ரான் விட்டு கொடுத்துருச்சு. கடைசி ஆர்பிட் என்ன ஆயிரும்? டெஸ்ட்ராய் ஆயிரும். அப்போ என்ன பண்ணும்? வெப்பத்தை அது வெளியிடும். வேதி வினையில் 2 வகை இருக்குது. வெப்ப கொள்வினை, இன்னொன்று வெப்ப உமிழ்வினை. வேதி வினை என்னன்னு தெரியும்ல? ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறணும். அதான் வேதி வினை. கெமிக்கல் ப்ராசஸ் அல்லது கெமிக்கல் சேஞ்ச் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இந்த கடைசி ஆர்பிட் உடஞ்சிது அப்படின்னா அது வெப்பத்தை வெளியிடும். நம்மவா? அப்போ வேதி வினை நடக்கும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? ஹீட்டு கிடைக்கும். அதுக்கு பேர் வெப்ப உமிழ்வினை. கேட்பாங்க. நம்ம உடம்புல என்ன நடக்குது? கார்போஹைட்ரேட் உடையுதா?
உடையும் பொழுது வெப்பம் வெளிப்படும். அதுக்கு பேர் என்ன வினை? வெப்ப உமிழ் வினை. இங்கிலீஷில் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். எக்ஸோனா வெளியில், தெர்ம்னா ஹீட்டு. சரியா? கெமிக்கல் ப்ராசஸ் நடக்கும்பொழுது ஏன்னா அது வெப்பம் வெளியேற்றப்படுது. ஸோ அதுக்கு பேர் எக்ஸோதெர்மிக். அடுப்பு எரிகிறது, கெமிக்கல் ப்ராசஸ். வெப்பம் ரிலீஸ் ஆகுது. வெப்பம் தான் என்னவா மாறுது? லைட்டாக மாறுது. அடுப்பு எரிகிறது, விளக்கு எரிகிறது, நம்ம உடம்புல எரியுதுல கார்போஹைட்ரேட்டு, அது எல்லாமே வந்து என்னது? வெப்ப உமிழ் வினை. வேதி வினை வெப்ப உமிழ் வினை. அளவுக்கு அதிகமான வெப்பம் தான் என்னவா மாறுது? லைட்டாக மாறுது. சூரியனில் எரியுதுல்ல, அதுவும் என்னது? வேதி வினை தான், வெப்பம் வெளியிடப்படுது. அதே ஃபோட்டோசிந்தசிஸ் பார்த்தோமா, அங்கே என்ன நடக்குது? லைட்டு உள்ளே போய் ஹீட்டாக மாதிரி ஹீட்டு உள்ளே போய் உக்காந்துக்குது. வேதிவினை ஹீட் என்னாச்சு? அதுக்குள்ளே உள்ளே போய் வேதி ஆற்றலாக உக்காந்துக்குச்சு. அப்போ என்ன பண்ணுச்சு? வெப்பத்தை அது உள்ளே இழுத்துக்குச்சு. அப்போ அதுக்கு பேர் என்னது? வெப்பத்தை இது உமிழுது, அது வெப்பத்தை உள்வாங்கிக்குது. வெப்ப உள்வாங்கு வினை சொல்லாமா? அது சுருக்கி வெப்ப கொள்வினை. வெப்பத்தை உட்கொண்டு விட்டது, சுருக்கி கொள்வினை. எதையுமே படிக்கக்கூடாது, வார்த்தையிலே நீ புரிஞ்சு வச்சுக்கணும். புரிஞ்சிட்டின்னா நான் வார்த்தை வரப்போகுது, இதுக்கு என்னடா எப்படி சொல்கிறது அப்படின்னு வச்சா வார்த்தை வந்துடும். ஒரு வார்த்தை தெரியுது அப்படின்னாக்கா நீ உனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் அந்த வார்த்தை தெரியும். அந்த விஷயம் தெரியாமல் வார்த்தையை மனப்பாடம் பண்ணால் அதுதான் நம்ம இந்தியன்ஸுக்கு எடுத்து வச்சுருக்கானுங்க. அதனால தான் நம்ம எதுவுமே உலகத்துலேயே அதிகமான இளைஞர்கள் நம்மக்கிட்ட தான் இருக்கோம், எதுவுமே கண்டுபிடிக்காமல் தத்திங்களாக இருக்கிறோம். என்ன காரணம்? நம்மளை மனப்பாடம் பண்ணி அந்த குரூப் மனப்பாடம் பண்ணால் வீணாக போன குரூப்பு அதை அப்படியே இன்றைக்கி வரைக்கும் தொடருது. அது அவனுங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஒரு கூமுட்டை என்ன சொல்கிறான் பாருங்கள், கோயில் பணத்தை எடுத்து கல்லூரி கட்டலாமான்னு கேட்குறான். ஏண்டா கூமுட்டை, கோயிலில் தான் கல்வி கற்றுக் கொடுத்தான், அவனுக்கு வரலாறு தெரில. அவன் எங்கே கல்வி கற்றுக் கொடுத்தானோ அது அங்கே தான் என்னாச்சு, நீ கோயிலை மாற்றிக்கிட்ட ரெடி. ஆமாவா? கல்வி எங்கே? சமண பள்ளி, அங்கேருந்து வந்தது தான். கூமுட்டைங்க அவனுக்கு எழுதி தரதை உட்காந்து வாச்சிக்கிட்டு இருக்கிறான். சரி, வெப்ப கொள்வினை அந்த மாதிரி தான் இருப்போம், அந்த மாதிரி அடிமையாக தான் இருக்கணும். அதுக்கு தான் தயார் பண்ணி வச்சுருக்கானுங்க. யாரை சொல்கிறேன்னு தெரியுதா? நியூஸ்லாம் படிக்கணுமா? மேலாம் பெண்கள் படிக்கணும் நியூஸு. அரசியல் பேசணும், உண்மையான அரசியல் பேசணும். நீங்களும் ஓட்டு போடுறீங்களா இல்லையா? அதெல்லாம் நமக்கு எதுக்கு சார், அதெல்லாம் அவங்க. அப்போ ஓட்டு போடாதீங்க, குழந்தை பெற்றுக்காதீங்க, ஓட்டு போடாதீங்க. இது வேறு என்னது? வெப்ப கொள்வினை. எண்டோதெர்மிக், எண்டோனா உள்ள, வெப்ப கொள்வினை. அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் வெப்ப கொள்வினை. நம்ம உடம்புல கார்போஹைட்ரேட் உடையதில் மைட்டோகாண்ட்ரியால், அது என்னது? வெப்ப உமிழ்வினை. அங்கே உள்ளே போன வெப்பம் அங்கே வெளியில் வரும். அங்கே சூரிய ஒளி இருக்கு இல்லையா, வேதி ஆற்றலாக உள்ளே போய் உட்காந்துக்கும். மைட்டோகாண்ட்ரியால் உடையும் பொழுது வேதி ஆற்றல் வெப்ப ஆற்றலாக வெளியில் வரும். அதான் நம்ம உடம்பு சூடாக இருக்கா, ஹார்ட் சுருங்கி விரியுதா, அதுக்கெலாம் என்ன வேணும்? ஹீட்டு. எங்கேருந்து கிடச்சிது? ஹார்ட்டில் இருக்கக்கூடிய செல்லு, அந்த செல்லில் உள்ளே இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா, அந்த மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணும்? கார்போஹைட்ரேட்டை உடச்சி வெப்பத்தை வெளியிடும். கரெக்டா? அதனால தான் ஆட்டு சுருங்கி வெளியுது. அப்போ ஒழுங்காக என்ன பண்ணணும்? சாப்பிட்ணும். அவ்வளோதாங்க. இப்போ எதுக்கு இங்கெல்லாம் போனோம்? ரைட். இப்போ அந்த சொன்னாலே அந்த ஆர்பிட் உடையுதில்ல, டெஸ்ட்ராய் ஆகும். அது உள்ளே இழுத்து வச்சு அந்த ஆர்பிட் சொன்னாலும் ஆற்றல் மட்டும்னு, அந்த ஆர்பிட் உடையும் பொழுது வெப்பம்லாம் ரிலீஸ் ஆகும். அதே புதுசாக ஒரு ஆர்பிட் ஓப்பன் ஆச்சுன்னா வெளியிலேருந்து வெப்பத்தை உள்ளே இழுத்துக்கும். உள்ளே இழுக்கிறது எண்டோதெர்மிக் ப்ராசஸ், வெளியிடுறது எக்ஸோதெர்மிக். அதேமாதிரி அலுமினியத்துக்கு 13 எலக்ட்ரான் இருக்குது. சொல்ல முடியுமா? முதல் ஆர்பிட்டில் 2 உட்காந்துக்கும், ரெண்டாவது ஆர்பிட்டில் 8 உட்காந்துக்கும், மூணாவது ஆர்பிட்டில் 3. அலுமினியம் உலோகமா அலோகமா? கார்த்திகேயன், உலோகம். ஏன்? வெப்பத்தேலுக்கெல்லாம் கடைசி ஆர்பிட்டில் 3 எலக்ட்ரான். 4 வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? அலோகம். மெட்டல் தான் அதிகம் ஆக்சுவலாக இயற்கையில். சரியா? ரைட்.
புரோட்டான்களையும் நியூட்ரான்களையும் இணைக்கும் விசையானது ஈர்ப்பு விசை. ஈர்ப்பு விசைன்னு சொல்கிறான் தெரியுமா? கிராவிட்டி இருக்குல்ல, கிராவிட்டி, சூரியன், பூமி, இதுக்கு நடுவில் இருக்குல்ல கிராவிட்டி, அதேமாதிரி பூமி, நமக்கு நடுவில் இருக்கக்கூடிய கிராவிட்டி அதோட என்னவாகும்? வலிமையானது அப்படிங்கிறாங்க. அதனால தான் புரோட்டானை சுற்றி இல்லைன்னா அது எலக்ட்ரான் சுற்றிட்டு வருது. இல்லைன்னா என்ன ஆயிரும்? எலக்ட்ரான் வெளியில் ஓடிடும். இதுக்கு பேர் உகாவா விசை. புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு விசைக்கு பேர் என்னது? உகாவா விசை. எதோட வலிமையானது? புவியீர்ப்பு விசையோட, கிராவிட்டியோட வலிமையானது. இங்கிலீஷில் ஒரு தடவை பார்த்துக்கலாம். காவா. ஸ்ட்ராங் ஃபோர்ஸ். தி ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் கிராவிட்டி. அப்போ உடச்சி எலக்ட்ரானை வெளியில் எடுத்துகிட்டு வர்றது அந்த அளவுக்கு கஷ்டப்படணும். வரைபடம் இதெல்லாம் போடுவாங்க. ஆக்சிஜனில் எத்தனை அட்டாமிக் நம்பர்? என்ன? 8. முக்கியமானது மட்டும் பார்த்துக்கணும். ஆக்சிஜனுக்கு, கார்பனுக்கு, ஹைட்ரஜனுக்கு, ஓகேவா, கோல்டு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறோம்ல, அதெல்லாம் கோல்டு வந்து ஏயு சிம்பிள், இது கூட கேட்டுருவான். வெள்ளிக்கு வந்துட்டு ஏஜி, ஏயு கோல்டு, ஏஜி. ஆமாம், இதுக்கான அட்டாமிக் நம்பர்லாம் பார்த்துக்கோங்க. அப்போ இது ஆக்சிஜன் என்ன இருக்குது? முதல் ஆர்பிட்டில் 2, ரெண்டாவது ஆர்பிட்டில். இப்போ 2 எலக்ட்ரானுக்கு என்ன இருக்கும்? கூடு காலியாக இருக்கும். அதனால தான் வினை புரிகிறார். எல்லாம் வினை புரிய மாட்டார். கரெக்டா? நம்ம காலியாக இருக்கும், எலக்ட்ரான் போய் உட்காரலாம். அட்டாமிக் மாஸ் யூனிட், அணு நிறை அலகு. ஒரு அணு நிறை அலகோட மதிப்பு என்ன தான்? ஒரு புரோட்டான் அல்லது ஒரு நியூட்ரான் தான் என்னது? ஒரு ஏஎம்யூ. நானோமீட்டர் அலகினால் அளவிடப்படுகிறது. நானோமீட்டர் நமக்கு தெரியும், அதாவது உட்கருவோட அளவு. உட்கருன்னா அது மையத்தில் இருக்குல்ல, அது அதோட டயாமீட்டர் எவ்வளோ நீளம் இருக்குது அப்படின்னு. இந்த உட்கரு வளர்க்குறாங்கல்ல, அது ரொம்ப சின்னது, நம்மளால் வெறுங்கனால பார்க்க முடியாது. அப்போ அணுவோட உட்கரு இதெல்லாம் பார்க்குறதுக்கு பயன்படக்கூடிய கருவிக்கு பேர் என்னது? ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். இன்னொன்று இருக்கும், அதை 10th புக்கில் வரும், அங்கே பார்த்துப்போம். செம், ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். மைக்ரோனா சின்னது, ஸ்கோப்னா பார்க்குறது. சின்ன பொருளை பார்க்க பயன்படுறது தான் இது மைக்ரோஸ்கோப். நுண்ணோக்கி தமிழில். நுண்ணிய பொருளை நோக்குவதற்காக பயன்படுறது தான் நுண்ணோக்கி, மைக்ரோ. மைக்ரோ எக்கனாமிக்ஸ்லாம் வருதுல்ல அங்கே, அது மாதிரி ஸ்கேனிங், எலக்ட்ரான் ஸ்கேனிங். இணைதிறன் எலக்ட்ரான் அன்றைக்கே பார்த்துட்டோமா? இணைதிறன் எலக்ட்ரான், வேலன்சி எலக்ட்ரான்ஸ் என்னது அப்படின்னா, முதல்ல வேலன்சி ஷெல் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடைசி ஆர்பிட்டு தான் வேலன்சி ஷெல். அதில் எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது, அதானது வேலன்சி எலக்ட்ரான்ஸ். அவை மட்டுமே வேதி வினையில் பங்கெடுக்கின்றன. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்பிட்லாம் என்னவாது? வேதி வினையில் ஈடுபடாது. கடைசி ஆர்பிட் தான் என்ன பண்ணுவோம்? பக்கத்தில் உள்ள இன்னொரு செல்லோட ஆட்டமோட ஆர்பிட்டில் போய் ஒட்டிக்கும். அதான் வேதி வினை. ஆமாவா? அதான் சொல்கிறாங்க. ஒன்று, 2, 3 இணைதிறன் எலக்ட்ரான்களுடைய தனிமங்கள். ஹைட்ரஜனை தவிர, ஹைட்ரஜன் எதுலேயும் வைக்கிறதுன்னு தெரில. ஆண் பெண் திருநங்கை இருக்காங்கள, அது மாதிரி 3ஆம் பாலினம், அது மாதிரி. அதே மாதிரி உயிர் உள்ளது, உயிரற்றது. வைரஸ் என்ன பண்ண முடியாது? எதுலேயுமே வைக்க முடியாது. உயிரல்லதுலையும் வைக்க முடியாது, உயிரற்றது. அது மாதிரி அது எங்கே வைக்கிறதுன்னு தெரில. ஹைட்ரஜன் வந்து என்ன கிடையாது, ஒன்று தான் இருக்கும். கடைசி ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். பட் அது உலோகமா அலோகமானு இன்னும் தெரில. உலோகம் இல்லை, அதான் உண்மை. வெளிக்கூட்டில் 4 முதல் 7 எலக்ட்ரான் வரை கொண்ட தனிமங்க அலோகங்கள் எனப்படும். 8 கூட வச்சுக்கோங்க, 8 அலோகம் தான். அது ஆனால் கேஸாக தான் இருக்கும். 8
தனிமமாக தான் இருக்கும், சேர்மமாக எங்கேயும் கிடைக்க மாட்டாங்க. இணைதிறன். சரியா? நேற்றே பார்த்தோம். கடைசியில் 1 2 3 4 இருந்துச்சுன்னா 1 2 3 தான் இணைதிறன். பட் கடைசி ஆர்பிட்டில் 5 6 7 இருந்தாக்கா 8லேருந்து அதை மைனஸ் பண்ணி 3 2 1 அப்படின்னு சொல்லணும். கரெக்டா? அவ்வளோதான். சொன்னோம் இல்லையா? கடைசி ஆர்பிட்டில் 8 எலக்ட்ரான் இருக்கணும். இல்லை அப்படின்னா என்ன பண்ணும்? வேறவங்க ஒருத்தவங்க கூட ஷேர் பண்ணிக்குவாங்க அல்லது விட்டு கொடுத்துருவாங்க. கடைசி ஆர்பிட்டில் 8 எலக்ட்ரான் இருந்துச்சுனாக்கா அதோட இணைதிறன் எவ்வளவு? 0. யாரு கூடயும் சேர மாட்டாங்க. நேற்று பார்த்தோம் இல்லையா? அந்த கடைசி எத்தனை இருக்கும்? 18. தனிமங்கள் ஞாபகம் எத்தனை? மொத்தம் எத்தனை இருக்கும்? 1 2 3 12 தானே? 18 இருக்கும். அதில் கடைசி 18வது ரோ இருக்குல்ல, அங்கே அப்படி அவங்க எல்லாருமே கடைசி ஆர்பிட்டில் எத்தனை இருப்பாங்க? 8 8 இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய இணைதிறன் எவ்வளவு? 0. யாரு கூடயும் சேர மாட்டாங்கன்னு அர்த்தம். நியான். மெக்னீசியம் மற்றும் சல்ஃபரின் இணைதிறன் குறியீடு. எலக்ட்ரான் வடிவமைப்பு மெக்னீசியத்துக்கு. அப்போ இணைதிறன் எவ்வளவு? 2. சல்ஃபருக்கு இப்படி இருக்கு 6 இணைதிறன் 8லேருந்து 2. மந்தவாயு 0ன்னு அர்த்தம். ஹீலியம் 8 இருந்துச்சு, மந்தவாயு 0 8. இதெல்லாம் மந்தவாயு. 8 இல்லை, அடுத்த ஆர்பிட் ஓப்பன் ஆயிடுச்சு. இதெல்லாம் மந்தவாயு. கடைசி ஆர்பிட்டில் இருக்கணும். சரியா? உள்ளுக்குள்ளே இருக்கிறதுல 8 இருந்தாலும் அது மந்தவாயு கிடையாது, கடைசி ஆர்பிட்டில் இருக்கணும். அதேமாதிரி பார்த்துருப்போம், மேலேருந்து வர வர ஒவ்வொரு ரோ இருக்குல்ல, முதல் ரோவில் ஒரு ஆர்பிட்டு தான் இருக்கும், 2வது ரோவில் 2 ஆர்பிட்டு, 3வது ரோவில் 3 ஆர்பிட்டு, அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும். சும்மா பார்த்துக்கங்க, இதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது, ஒன்றுமே கிடையாது. சும்மா டுபாகூர் கெமிஸ்ட்ரினா நம்ம உடம்பு எதால் ஆணுச்சு? ஒன்றே கெமிக்கல் சார், லேபில் நடக்கிறா சார், நம்ம உடம்பே லேபு தான். நம்ம உடம்பு ஃபுல்லாகவே எதால் ஆணுச்சு? இந்த இவங்களால் ஆனது தான். ஒரு 10 தனிமங்கள் தான் நம்ம உடம்பே. ஹைட்ரஜனு, ஆக்சிஜனு, நைட்ரஜனு, கால்சியமு, ஃபெரஸு, இந்த மாதிரி 10லேருந்து 15 தனிமம் சேர்ந்தால் தான் நம்ம உடம்பு. சரியா? கெமிக்கல்னால் அங்கே லேபு அது சார், கெமிஸ்ட்ரி பற்றி படிக்கிற சார், நம்ம உடம்பு பற்றி படிக்கிறது. இந்த படம் தப்பாக போட்டிருக்கான். 2 4 6 8 கரெக்டாக தான் இருக்குது. சரி, சும்மா பார்த்துக்கோங்க. இதில் முக்கியமானது மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம் 3. சரி, லித்தியம் 3வது ஆட்டம். சரி, பெரிலியெலாம் போரான், கார்பன் ரொம்ப ரொம்ப முக்கியம், நைட்ரஜன் எல்லாம் நம்ம உடம்பு இவங்களால் ஆனது தான். ஆக்சிஜன், ஃப்ளோரின், நியான் அந்த இது, சோடியம் கட்டாயம். சோடியம் எங்கே இருக்குது? உப்பில். மெக்னீசியம், அலுமினியம் நம்ம வீட்டுக்கு உபயோகப்படலாம், சிலிக்கான், பாஸ்பரஸு எலும்புக்கு ரொம்ப முக்கியம். ஆமாவா? பாஸ்பரஸும் கால்சியம் தானே இருக்கும் அதில். சல்ஃபரு, குளோரின் இதெல்லாம் முக்கியமான. பொட்டாசியம், கால்சியம் நமக்கு ரொம்ப வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. ஐசோடோப்னா என்ன? புரோட்டானுடைய நம்பர்ஸ் ஈக்குவலாக இருக்கும். சரியா? பட் நியூட்ரானுடைய எண்ணிக்கை வேரி ஆகும். ஒத்த அணி எண்ணும் வேறுபட்ட நிறை எண்ணும், அது ஐசோடோப். ஹைட்ரஜனுடைய ஐசோடோப் இதில் பாருங்கள், ஒரே ஒரு புரோட்டான் இருக்குது, இதில் ஒரு புரோட்டான் 2 நியூட்ரான், இதில் ஒரு புரோட்டான் 2 சரி ஒரு புரோட்டான் 1 நியூட்ரான், ஒரு புரோட்டான் 2 நியூட்ரான். ஹலோ
இல்லை கூப்பிட்றேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி கூப்பிட்றேன். சரியா? நிறையன் 1, அதனால் புரோட்டியம் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். டியூனா 2ன்னு தெரியும், டியூட்ரியம். டிரிட்டியம்னா 3. ஹைட்ரஜன் தான், ஆனால் 2 நியூட்ரான் சேர்ந்ததுனால நிறைய என்ன ஆயிடுச்சு, 3ஆக மாறிடுச்சு, ட்ரிட்டியம். அது மாதிரி அதேமாதிரி கார்பனுடைய ஐசோட்டோப் பாருங்கள். கார்பன் தான் 6 ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, மனப்பாடம்லாம் எதுவும் பண்ணாதீங்க. 6 புரோட்டான் இருந்தால் தான் சேம் ஆட்டம். புரோட்டான் நம்பர் 1 மாறிட்டாலும் வேறையாக மாறிடும், வேறு ஆட்டமாக மாறிடும். சரி, பட் நிறைய எண் மாறுது. ஓகேவா? இப்போ இதில் நியூட்ரான் எத்தனை இருக்குது? 6. இதில் நியூட்ரான் எத்தனை இருக்குது? 7. இதெல்லாம் ஐசோட்டோப், கார்பனுடைய ஐசோட்டோப். கார்பனுடைய இன்னொரு முக்கியமான ஐசோட்டோப் எது? கார்பன் 14. எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? வயது கண்டுபிடிக்கிறது, செத்து போன உயிரினங்கள். கீழடி பார்த்தோம்ல, கீழடி கிடைச்ச பொருளோட கார்பன் டேட்டிங். அதுக்கு மேலே சயின்டிஃபிக் எவிடன்ஸ் தேவையில்ல. இந்த திருட்டு பசங்க இன்னும் 10ஆவதுன்னு திரும்ப அனுப்புகிறானுங்க. திருட்டு பசங்க அவனுங்க, முட்டா பசங்க இல்லை, 1ஆம் நம்பர் ஐக்கிய பசங்க. மக்களுக்கு இதை பற்றிலாம் தெரியாது. அங்கே எடுத்த பொருளை என்ன பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு போய் அமெரிக்காவில், நம்ம தமிழ்நாட்டில் கூட பண்ணல, வெளிநாட்டில் போய் பண்ணிட்டு வராங்க. ஆஹா, எவிடன்ஸ் பத்தலை அப்படிங்கிறானுங்க. அவனுங்களுக்கு எவிடன்ஸே இல்லை. சரஸ்வதி அதுக்கு பணம் செலவு பண்ணுறானுங்க. சரஸ்வதி நான் ஒரு புருடா விட்டுட்டு சுற்றிட்டு இருக்கிறானுங்க. ஏன்னா நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்காதனால, இதெல்லாம் நம்ம புரிஞ்சு படிக்கல தான். எல்லாம் அடுத்த செகண்டே அவனுக்கு இப்படிலாம் பேச முடியாது. அடுத்த செகண்டே எல்லோரும் எதிர்ப்பு தெரிவிப்போம். சரியா? சரி, அடுத்து குளோரின் ஐசோட்டோப் 17. அப்போ 18 இருக்குது இதில். என்னது இதில் 20. என்னது? நியூட்ரான். அதனால் என்ன ஆகுது, மாஸ் நம்பர் வேரி ஆகுது. அதெல்லாம் ஐசோட்டோப். கதிரியக்கத்தன்மையை பெற்றிருப்பதால் அவை கதிரியக்க ஐசோட்டோப்புகள் எனப்படுது. கதிரியக்கம் தானாக என்ன பண்ணும், எனர்ஜி வெளியிடுவாங்க. கதிரியக்க ஐசோட்டோப். இதில் அணுக்கரு உலை இருக்கு இல்லையா, அணுக்கரு உலை, மின்சாரம் தயாரிக்கிறாங்களா அணு உலை, அங்கே யுரேனியம் 235 அதான் பயன்படுத்துகிறாங்க. யுரேனியம் ஐசோட்டோப் 238லாம் இருக்குது, அது யூஸ் ஆகாது. அதில் உள்ள 3 கழட்டி விடணும், 235ஆக மாறும். 3 எதை கழட்டி விடணும், நியூட்ரானும் கழட்டி விடணும், 235ஆக மாறும். இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. கேட்பாங்க, அணு உலையில் மின்சாரம் தயாரிக்கும் பொழுது பயன்படக்கூடிய ஐசோட்டோப் எது? யுரேனியம். அதுமாதிரி கதிர்வீச்சு சிகிச்சை, இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குல்ல, அது கதிர் நம்ம உடம்புல அனுப்புவாங்க. அந்த மென்டல் செல்லு, கேன்சர்னால் ஒன்றும் கிடையாது, நம்ம உடம்போட செல்லு தான். அது மென்டல் ஆகிடும். மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தை இருக்கு இல்லையா ஒரு குடும்பத்தில், அது மாதிரி நம்ம உடம்புல மூளை வளர்ச்சி குன்றிய செல் அது. அதான் வந்து என்னது, கேன்சர் செல். அதை கொல்லுவாங்க. கொல்றதுக்கு என்ன வேணும், ஆற்றல் வேணும், ஹீட்டு. அதுக்கு இதை இந்த கதிர்வீச்சு கோபால்ட் 60 வந்து என்ன பண்ணுவாங்க, பயன்படுத்தி அந்த என்ன கதிரை, காமா ரேஸை உற்பத்தி பண்ணி அது மேலே அடிப்பாங்க. காமா ரேஸ் உற்பத்தி பண்ணி என்ன பண்ணுவாங்க, அது மேலே அடிப்பாங்க. ஆல்ஃபா பீட்டாலாம் பொருள், ஆமாவா, ஆல்ஃபா பீட்டாலாம் பொருள். பாசிட்டிவ் புரோட்டானு எலக்ட்ரானு, இது காமா ரேஸ் தான் என்னது, எனர்ஜி. அதை வச்சு கொள்ளுவாங்க. அந்த எனர்ஜி எங்கேருந்து எடுக்கிறாங்க, கோபால்ட்ன்ற ஒரு ஆட்டாமை உடைக்கும் பொழுது அதுலேருந்து ஹீட் ரிலீஸ் ஆகும். அப்படி ஐசோபார்னா என்னென்னு பார்த்தோம். அதாவது வேறு வேறு அணு, பட் அதில் நிறைய எண் எப்படி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். வேறு வேறு அணு, புரோட்டானுடைய நம்பர்ஸ் வேறு வேறு தான் இருக்கும். பட் அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி என்ன இருக்கும், நிறைய எண் ஒரே மாதிரி இருக்கும். பேலன்ஸ் பண்ணுறவர் யார், அங்கேயும் நியூட்ரான் தான். ஐசோபார். அங்கே பாரு, ஆர்கான் அணியன் 18, நிறையன் 40. கால்சியம் அணியன் 20, கால்சியம் வேறு ஆட்டம், அணியன் 20, நிறையன்
40. அப்போ இதில் எத்தனை இருக்குது? இதில் 22 நியூட்ரான் இருக்குது, இதில் 20 நியூட்ரான் இருக்குது. ஓகேவா? கெமிக்கல் கேரக்டர் வேறு வேறு, பட் ஃபிசிக்கல் கேரக்டர் ஓரளவுக்கு ஒரு சில விஷயம், இந்த பாயிலிங் பாயிண்ட்டு அதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அதெல்லாம் வேண்டாம், முட்டா போயில மனப்பாடம் பண்ணுற குரூப்பு. நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. ஐசோடோன், நியூட்ரானுடைய நம்பர் சேமாக இருக்கும். சரியா? வேறு வேறு, பட் நியூட்ரானுடைய நம்பர் எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். இதில் எத்தனை நியூட்ரான் இருக்குது? 6. இதில் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. வேறு வேறு ஆட்டம் தான். ஐசோடோப் மட்டும்தான் சேம் ஆட்டமு. சரியா? மற்றது ஐசோபாரு, ஐசோடோன் ரெண்டு வந்து வேறு வேறு ஆட்டம். ஐசோபாரில் நிறையன் சேமாக இருக்கும், ஐசோடோனில் நியூட்ரானுடைய நம்பர் சேமாக இருக்கும். அவ்வளோதான். சும்மா படிச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது எதையுமே. வேதி சேர்க்கை முன்னாடியே பார்த்தோமா, 2 பார்த்தோமா. என்னென்ன பார்த்தோம்? நிறை மாறா விகித விதி, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் பார்த்தோமா. யார் சொன்னது? லவாசியர். அடுத்து மாறா விகித விதி, அதை யார் சொன்னது? ப்ரௌஸ்டா? ஆமாம், அவர் சொல்லியிருப்பார். அதாவது ஒரு மூலக்கூறு எடுக்கிறோம், எங்கேருந்து எடுத்தாலும் அதோட நிறை எப்படி இருக்கும்? மாறாமல் இருக்கும். இந்த 5 விதிப்படி தான் என்னாவது இன்றைக்கி கெமிஸ்ட்ரியே, புது புது பொருள் கண்டுபிடிக்கிறதுலேருந்து பயாலஜிக்கல் விஷயம் எல்லாமே இந்த 5 விதிப்படி தான் நடக்குது. நிறை மாறா விகித விதி நேற்றே பார்த்துட்டோம். பேசிக் என்டையர் சயின்ஸுக்கு ஃபஸ்ட்டு பேசிக்கான 2 விதி என்னது? இந்த நிறை மாறா விதி, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். இன்னொன்று என்னது? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. 2 தான். உலகம் இயங்கிறதே அதுதான். விதினா கட்டாயம் நடக்கும். அது மாறா விகித விதி பார்த்தா யார் சொன்னது? அதை ப்ரௌஸ்ட்டு. ஆமாம். அடுத்து பெருக்கல் விகித விதி. இதெல்லாம் ரொம்ப போக வேண்டாம், நீங்கள் யார் சொன்னாங்க அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. பெருக்கல் விகித விதி சொன்னது யார்? டால்டன். அது மட்டும் கேட்டால் கேட்பாங்க. அடுத்து தலைகீழ் விகித விதி, ஜெர்மியஸ் ரிச்சர்ட். தலைகீழ் விகித விதி சொன்னவர் யார்? ஜெர்மியஸ் ரிச்சர்ட். அடுத்தது பரும இணைப்பு விதி. பருமன்னா அர்த்தம் இங்கிலீஷில் வால்யூம். என்னது அப்படின்னா ஒரு பொருள் எவ்வளோ இடத்த பிடிச்சிக்கிச்சு, அதுதான் சொன்னவர் யார்? கே லூசாக். 2 ஒரு பருமன், இதுதான் ஒரு பருமன். ஏதோ ஒரு அடி, ஒரு கியூபிக் ஃபீட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு அடி நீளம், ஒரு அடி அகலம், ஒரு அடி உயரம், அல்லது மீட்ரு எப்படியானு வச்சுக்கோங்க. இது மாதிரி 2 கேஸை மிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த கேஸ் பிரிஞ்சு என்ன ஆகுது? வேறு ஒரு கேஸாக ஃபார்ம் ஆயிடுச்சு. இது ஒரு பருமன், இது ஒரு பருமன். கரெக்டாக 2 சேர்ந்து புதுசாக உருவான கேஸ் எவ்வளோ இருக்கும்? 2 பருமன் அளவுக்கு இருக்கும். 2 மீட்டர் கியூப், 2 மீட்டர் நீளம், 2 மீட்டர் ஆகலாம், 2 மீட்டர் அல்லது ஃபீட், அந்த மாதிரி. அதை சொன்னது யார்? கே லூசாக். இந்த 5 விதிப்படி தான் நடக்குது. அடுத்தது குவாண்டம் எண்கள். N, L, M, S. இப்போ நம்ம பார்த்தோம் இது வரைக்கும் ஒரு ஆட்டமுக்குள்ளே புரோட்டான், நியூக்ளியஸ் அதை விட்டுருங்க. எலக்ட்ரான் ஆர்பிட் இருக்குல்ல, எலக்ட்ரான் ஆர்பிட்டில் எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தோம். இன்னும் உடச்சி உள்ளே போயிட்டான். சொன்னால குவாண்டம் தியரின்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டானுங்கன்னு, குவாண்டம் சயின்ஸு. அதுதான் இந்த எலக்ட்ரான் எந்த இடத்துல இருக்குது, சரியா? அந்த மாதிரிலாம் உள்ள அதுக்குள்ளே போயிட்டு அந்த எலக்ட்ரானை பற்றி படிக்கிறது போட்டிருப்பாருங்க. அணுவின் உள்ளிருக்கும் அணு ஆர்பிட்டல் மற்றும் அணு ஆர்பிட்டல்னால் தெரியுதுல்ல, எலக்ட்ரான் ஆர்பிட்டு. எலக்ட்ரானுடைய வடிவமைப்பு,
வேறுபாட்டை குறிக்கும் எண்கள் தான் அது குவாண்டம் எண்கள். த குவாண்டம் எண் n, ஸ்மால் n, ஸ்மால் l, ஸ்மால் m, ஸ்மால் s. அது உள்ளே போயிட்டு ஒவ்வொரு ஆர்பிட்லேயும் அந்த எலக்ட்ரானோட இடம் எங்கே இருக்குது, எப்படி சுற்றிட்டு வராங்க, என்ன பண்ணுறாங்கன்னு அது எலக்ட்ரானை பற்றி டீட்டெயில்டாக படிக்கிறது தான் அது குவாண்டம் தியரி. முதன்மை குவாண்டம் எண் n கேட்பாங்க. முதன்மை குவாண்டம் எண் எது? m, l, m, s. இது ஆற்றல் மட்டம். எந்த ஆற்றல் மட்டம்னு குறிக்குது? முதல் ஆற்றல் மட்டமாக ரெண்டாவது முன்னாடி பார்த்தோம்ல அது உள்ளே போகிறோம். அதுக்குள்ளே கோண உந்த குவாண்டம் எண் l, துணைக்கூடு அல்லது ஆர்பிட்டால் வடிவம். அதில் கூடு ஆர்பிட்டால், அதுக்குள்ளே துணைக்கூடு. இந்த எலக்ட்ரான் எந்த இடத்துல உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது காந்த குவாண்டம் எண் m, மேக்னெட்டு m அப்படி நான் வச்சுக்கோங்க. காந்த குவாண்டம் அமைவிடம், அந்த ஆர்பிட்டல் வடிவம் என்னன்னு சொல்கிறது இது துணைக்கூடு. எந்த இடத்துல உட்காந்துருக்கு அந்த ஆர்பிட்டில், சரியா? அதை சொல்கிறது இது. அடுத்து சுழற்சி குவாண்டம் எண், எலக்ட்ரான்களின் சுழற்சி. எலக்ட்ரான் எவ்வளோ வேகத்தில் சுற்றிக்கிட்டு வருது அப்படின்னு எலக்ட்ரானுக்குள்ளே போயிட்டு அந்த ஆர்பிட்டுக்குள்ளே போயிட்டு ஸ்பெசிஃபிக்காக என்னங்கிறது என்னது, அந்த 1வது ஆர்பிட்டா 2வது ஆர்பிட்டா அப்படிங்கிறது. 2n² பார்த்தோம்ல, அந்த எண்ணு தான் இது. அதுக்குள்ளே போயிட்டு துணைக்கூடு சப் ஆர்பிட்டு, அதோட வடிவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அது என்னது எல், லார்ஜா ஸ்மாலாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து என்னது ஆர்பிட்டால் அமைவிடம். அந்த சப் ஆர்பிட்டாக இருக்குல்ல, அது எந்த இடத்துல இருக்குது அந்த ஆர்பிட்டில். அப்புறம் எலக்ட்ரான் எப்படி சுற்றிட்டு வருது அப்படிங்கிறது தான் அது குவாண்டம். இது தான் போயிட்டுருக்கு. இது முழுமையை பெற்றால் இன்னும் வேறு எங்கெங்கேயோ போயிடும். சிப்பு, நம்மளோட மொபைல் எல்லா ப்ராசஸ் எங்கே நடக்குது? சிப்பில். அது சைஸ் இன்னும் சின்னதாயிரும். கம்ப்யூட்ரு முதல்ல கண்டுபிடிக்கும் பொழுது கால்குலேஷன் தான் போடும். 1 1 1 1 கூட்டினோம்னா 2, 5 × 2 10 அப்படி போடும். அதுக்கு இந்த ரூம் இருக்குல்ல, இது மாதிரி 2 மடங்கு பெரிய மெஷின். CPU இருக்குல்ல, அது 2 மடங்கு பெருசாக இருக்கும். அவ்வளோ பெரிய மெஷின் வச்சு தான் கால்குலேஷன் பண்ணான். தியரி ரிசர்ச் கண்டுபிடிக்க என்னாச்சு, கைக்குள்ளே ஒரு செல்ஃபோனுக்குள்ளே வந்துடுச்சு. இன்னும் அந்த குவாண்டம் தியரி ஃபுல்லாக முடித்தாங்க அப்படின்னாக்கா செல்ஃபோனோட சின்ன பொருளாயிரும். எல்லாம் அதிலே பண்ணிடுவாங்க. போயிட்டுருக்கு. எதை பற்றி படிக்கிறது? இது எலக்ட்ரான் ஆர்பிட்டு, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சப் ஆர்பிட்டு, எங்கே எந்த இடத்துல அது இருக்கும் அந்த சப் ஆர்பிட்டு, எலக்ட்ரானோட சுழற்சி எப்படி இருக்கும், அதான் n, l, m, s. இதை பற்றி டீட்டெயிலெலாம் இங்கே சொல்ல +1 +2 தான் படிப்பான். அதுக்குள்ளே கொண்டு வந்து இங்கே வச்சுட்டானுங்க 10வது தானே இது, 8வது 9வதுல ரைட். பாடம் முடிஞ்சிருச்சு. அடுத்து 9th எடுத்துங்க. தேவையானது மட்டும் சொல்லுங்கள். தவறான ஒன்றை கண்டுபிடிங்க. மனப்பாடம்லாம் பண்ண வேணாம். மனப்பாடம்லாம் பண்ண வேணாம். எட்டு 16 தானே வரும். ஆக்சிஜனுக்கு 18 இருக்குது. கரெக்டா? நியூட்ரான் எண்ணிக்கையின் மாற்றம் அந்த அணுவை இவ்வாறு மாற்றுகிறது. என்னவா மாற்றும்? ஐசோடோப்பா. வேறு தனிமமாலாம் மாறாது. அயனியா மாறுமா? அயனியா மாறினா என்ன பண்ணணும்? எலக்ட்ரானை இழக்கணும், எலக்ட்ரானை ஏற்கணும். அப்போ இது கிடையாது. வேறு தனிமம் மாறினா என்ன இருக்கணும்? எது மாறுபடணும்? புரோட்டானுடைய நம்பர்ஸ் மாறுபடணும். அப்போ இதுவும் கிடையாது. ஓகேவா? நியூட்ரானின் எண்ணிக்கையில் மாற்றம் என்னது? அது ஐசோடோப். கரெக்டா இல்லையா? நியூக்ளியான் குறிப்பிடுவது புரோட்டான் நியூட்ரான். அடுத்தது கேட்குறாங்க என்னது? புரோட்டான் எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை என்ன வரும்? 35 45. புரோட்டான் நியூட்ரானா? சரி, நியூட்ரான் அது கேட்டிருக்கான்.
35லேருந்து 80லேருந்து 35 கழிச்சா எவ்வளோ வரும்? 45. இந்த ஆர்டர்லேயே தான் கொடுக்கணும். அதை எப்படியும் கொடுத்துருப்பான். 35 45 கொடுத்துருப்பான். அதை எடுக்கக்கூடாது. ஏன்னா அவன் எந்த ஆர்டரில் கேட்டிருக்கானோ ரேஷியோ மாதிரி இது. இப்போ இதான் இருக்குது. பொட்டாசியத்தின் எலக்ட்ரான் அமைப்பு. பொட்டாசியத்துக்கு அட்டாமிக் நம்பர் என்ன? 19. 19னா இதுதான். அங்கே ஆனால் உங்களுக்கு டிஎன்பிசியில் எதுவும் கேட்டானாக்கா பொட்டாசியத்தினுடைய அணி எண் 19. ஸோ எலக்ட்ரான் அமைப்பு எதுவாக இருக்கும்னு கேட்பான். சரி, அவ்வளோதான். அணுவில் உள்ள எலக்ட்ரான்கள் உட்கருவினை நிலையான சுற்றுப்பாதையில் சுற்றுகிறது. கரெக்டா? கரெக்டு தான், நிலையான சுற்றுப்பாதை தான். ஒரு தனிமத்தின் ஐசோடோப்பு வெவ்வேறு அணு எண்களை கொண்டது. ஐசோடோப்பு இல்லை, நிறையன். அணு எண் ஒன்றா இருக்கும். எலக்ட்ரான்கள் மிக சிறிய. தப்பு தானே போடணும். இது கரெக்டு. அளவு, நிறை மற்றும் மின்சுமை கொண்டது. எலக்ட்ரான்கள் மிக சிறிய அளவு, நிறை மற்றும் மின்சுமை கொண்டது. கரெக்டா? கரெக்டு தான். இருக்கிறதுலே சின்னது எலக்ட்ரான் தான். ஆர்பிட்டின் அளவு சிறிதாக இருந்தால் அதன் ஆற்றல் குறைவாக இருக்கும். கரெக்டு தான். பார்த்தோம்ல, முதல் ஆர்பிட்டு சின்னதாக இருக்கும், வட்டம் சின்னதாக தான் இருக்கும். அடுத்தது பெருசாகிட்டே போகும். அளவுலே தெரிஞ்சிடும். இப்போ இவ்வளோ பெரிய கோடே வச்சுக்கோங்களேன், இவ்வளோ கோட்டை நிரப்பணுன்னா என்ன பண்ணும்? இதோட எனர்ஜி இதுக்கு அதிகமாக தேவைப்படும். சுண்ணாம்பு கோடு போச்சுக்கோங்களேன், சின்ன வட்டத்துக்கு போடுறதுக்கு கொஞ்சம் சுண்ணாம்பு போதும். இந்த வட்டம் போடுறதுக்கு 1 கிலோ தேவைப்படுச்சுன்னா இது என்ன இருக்கும்? 5 கிலோ 10 கிலோ தேவைப்படும். அதை எனர்ஜியாக வச்சுக்கோங்க. எல் மட்டத்தில் உள்ள அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 10. தப்பு. ஃபஸ்ட்டு ஆர்பிட்டோட நம்பர் என்ன? இது கே, ரெண்டாவது எல். முதல் இதில் 2, ரெண்டாவதுக்கு 8, மூணாவதுக்கு 18. இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? 2n². அப்பப்போ பார்த்துக்கோங்க. தப்பு இது. கால்சியம் மற்றும் ஆர்கான் இணை டேஸுக்கு எடுத்துக்காட்டு. ஆர்கான் டேஸ் இணை. அது வேணான்னு விட்டுட்டேன் நான். ஐசோ பாரா? ஐசோ பார்னா என்ன? நிறைய நுரையவை. ஓகே, ஆனால் தேவையில்லை, விட்டுருங்க. ஐசோபார். ஒரு ஆற்றல் மட்டத்தில் நிரப்பப்படும் அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 2n². டேஸ் ஐசோடோப் அணு உலையில் பயன்படுத்தப்படுகிறது. யுரேனியம் 235. 38லாம் இருக்குது, 238 அதெல்லாம் இருக்குது. அது பயன்படுத்த மாட்டாங்க. அதான் சரி விட்டுவாங்க. அதில் உள்ள 3 நியூட்ரானை தூக்கிடுவாங்க. தூக்கிட்டா என்ன ஆயிரும்? 235 மாறிடும். அதான் சரி விட்டல் அப்படிம்பாங்க. சும்மா பேசிக், எந்த சப்ஜெக்டாக இருந்தால் பேசிக் புரிஞ்சிக்கிட்டுனா அவன் எவ்வளோ பெரிய விஷயம் பேசினாலும் அவன் நீங்கள் புரிஞ்சிக்கலாம். எவ்வளோ பெரிய இன்ஜினியரிங்லாம் கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க? இன்ஜினியரிங் கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்களா? அதோட ஆகா நீ எம்இ முடிச்சுட்ட பிஇ முடிச்சுட்டுன்னு போய் உட்காருவேன். அவன் போவான், பேசிக்காக போவான். நிறையினா என்ன, எடையினா என்னன்னு கேட்பான் கேள்வி. மாஸ்னா என்ன, வெயிட்னா என்னன்னு கேட்பான். வெலாசிட்டினா என்ன, ஸ்பீடுனா என்னன்னு கேட்பான். பேசிக் தான் கேட்பான். பேசிக் புரிஞ்சிருந்துன்னா அவன் எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லி கொடுத்தாலும் ஈஸியாக புரிஞ்சிக்குவேன். கரெக்டா? அப்படி தான் கேட்பாங்க. நீங்கள் ஆக ஓகன்னு நினச்சிட்டு போவ கண்ட கடிப்புக்கும். அதெல்லாம் பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். கான்செப்ட், பேசிக் கான்செப்ட். லித்தியம் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கை எத்தனை? அதான் அங்கேயே கொடுத்துட்டான் 4. எலக்ட்ரான் எத்தனை? 3. ஆர்கானின். இதுக்காக போயிட்டு எல்லாத்தையும் எல்லா 118 தனிமத்தி போய் நம்பர்லாம் மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்காது. ஒரு தடவை டிஎன்பிசியில் கேட்டானே தான் இவனுக்கு வேலை பொழப்பே. புக்கில் இருக்கக்கூடிய எல்லா 118 தனிமம்,
அதோட நிறை எண், அணி எண் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்கோம். மனப்பாடம் பண்ணி தானே பழக்கி வச்சுருக்கானுங்க நம்மளை. ஆர்கானின் இணைதிறன் 0. ஆர்கான், ஹீலியம், ஆர்கான், நியான், ஜனான் இவங்கெல்லாம் வந்து என்னது மந்த வாயுக்கள். அவங்களோட இணைதிறன் மதிப்பு என்னது 0. இணைதிறன் கூட்டில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 8 எலக்ட்ரான் இருக்கும். கஷ்டப்பட்டு படிக்கணுமா? சேர்மமாக இருப்பாங்களா அவங்க? சேர்மமாக இருக்கவே மாட்டாங்க. என்ன தமிழ் செல்வன்? தமிழ் செல்வன் தானே வேறு? புரியுதா? இது புரிஞ்சாதான் பயாலஜி ஜுவாலஜிலாம் ஈஸியாக இருக்கும். ஆமாம் தானே? டால்டன் என்ன சொன்னார்? முதல் அணுக்கொள்கை எந்த வருஷம்? வரலாறோட கம்பேர் பண்ணுறதுக்கெலாம் தேவைப்படும். இங்கே கேட்க மாட்டான் அதை. வேறு என்ன சொன்னார் டால்டன்? பெருக்கல் விதி. அடுத்து சாட்விக். நியூட்ரான் கண்டுபிடி. ரூதர்போர்ட் நியூக்ளியஸ். நீல்ஸ் போர் ஹைட்ரஜன். ப்ளம் புட்டிங் யார் சொன்னது? ஜே தாம்சன். வேறு என்ன சொன்னார் அவர்? எலக்ட்ரான் கண்டுபிடிச்சிருப்பார். இதை வச்சு இதெல்லாம் ஃபில் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஓகேவா?